இந்த ஃபுட் கோர்ட் கட்டுறதுக்கு என்ன டைம் எடுத்துக்கிட்டீங்க? ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால 5 to 6 months ஆச்சு. மொத்தமா நாங்க ஃபினிஷ் பண்ணி அவர்கிட்ட 6 மாசத்துல ஃபினிஷ் பண்ணிட்டோம். வெரி ட்ரஸ்டபிள் கம்பெனி. கேரண்டியா நம்ம அவர் வந்து பிளைண்டா நம்ம ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்தியன் கியாஸ்க். இல்ல என்கிட்ட வந்து கேட்ட கூட நானே கூட்டு அவரை போய் விட்டு வந்துடுவேன். அந்த கிளைண்ட் கேரண்டி நான் எடுத்துப்பேன். ஓவராலா இதுல ஸ்டீல் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு ஐடியா இருக்கா? எவ்வளவு ஸ்டீல் வந்து வெயிட்டேஜா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு 9 to 11 tons இருக்கு. ஒரு ஏஸ்தெட்டிக் லுக் வேணும்னா ப்ரீ ஃபேப்ரிகேஷன்ல வந்து நம்ம லுக் கொடுக்க முடியும். சிவில்னா கட்டிட்டு திருப்பி லுக்குக்காக ஒரு செலவு பண்ணணும். இல்ல ஒரு சிவில் ஸ்ட்ரக்சரை தாண்டி இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங்ஸை வந்து மக்கள் ப்ரிஃபர் பண்ணணும். என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு? 2 பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா ஒரு மெட்டல்ல இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரம் தி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து G+3 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் 3 ஃப்ளோருக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 ஃப்ளோருக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1800 இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவருக்கு அது பாத்தீங்கன்னா சிவில்ல போறதோட இது 50% ஒரு காஸ்டிங் வந்திருக்கு. இன்னொன்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு 50 to 60 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மோர் தென் 1500 கியாஸ்க்கு மேல பேன் இந்தியா பண்ணிட்டோம். இதுக்கான மெயின்டெனன்ஸ் இருக்குமா? அண்ட் இதோட லைஃப் எவ்வளவு எக்ஸ்பெக்ட்? இதுக்கு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்ன்றது 0. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டது சார் இது மேக்ஸிமம் 3-4 years தான் இதை நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண அவர் சொன்ன வார்த்தைனா 3-4 இல்லை, இது 8 to 10 years தாங்கும். இது அந்த கேரண்டி அவர் கொடுத்தாரு. அவர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு 30 to 40% இங்கே காஸ்ட்டும் கம்மியாக இருக்கு. அது போக ஒரு இடத்துல ரெண்டலும் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். உங்ககிட்ட ஒரு எம்டி லேண்ட் இருந்து கொஞ்சம் கையில இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா வெறும் 150 நாள்ல இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டே நீங்க ஓன் பண்ணலாம். ரெண்டலுக்கும் இல்ல, அல்லது நீங்களே ஓனாக கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கியாஸ்கோட ப்ரீஃபேப் பில்டிங்ஸ் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருக்காங்க, இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு, நீங்க ஒரு எம்டி லேண்ட் வச்சிருக்கீங்க, அதுல ஒரு ஃபுட் கோர்ட்டோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ ஒரு கெஃபேவோ ஒரு ஆஃபீஸோ ஏதாவது பில்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து பார்த்துருக்கோம். அந்த வரிசையில சென்னை கொளத்தூர்ல இவங்க ஒரு பெரிய கியாஸ்க் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டி ஸ்கொயர். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு அண்ட் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க, இதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கியாஸ்கோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஸ்ரீராம் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். உங்களோட ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸா வந்து பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இந்த குளத்தூர் இருக்கக்கூடிய டேஸ்டி ஸ்கொயர் ஸோ சூப்பரா இருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க, இதோட ஃப்ரண்ட் எலிவேஷன் என்னது, லைக் எவ்வளவு என்ன சைஸ் அண்ட் இதுல எவ்வளவு கடைகள் இருக்கு அண்ட் மேல எவ்வளவு சிட்டிங் ஏரியா இருக்கு, எப்படி வந்து டிசைன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இது டோட்டலா ஒரு பேர் லேண்டா தான் இருந்தது, ஒரு எம்டி லேண்டு. இது சிவில்லேருந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் நாங்கள் தான் பண்ணோம். மொத்தமாக டேக் கேர் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங்காக அந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ஒரு ஃபுல் ஃபினிஷிங்காக நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு கார்னரில் சைட் இல்லையா? இது வந்து ஒரு நல்ல ஒரு கார்னரான சைடு, சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் என்னவா இருந்தது அண்ட் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணீங்க, இங்கே இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் பற்றி என்னென்ன சைஸஸில் ஒவ்வொரு ஷாப்பும் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? அது பார்த்தீங்கன்னா அந்த பேர்லேண்டில் முதல்ல நாங்கள் வந்து ஒரு லேஅவுட் போடுவோம், அப்புறம் ஒரு 3D காட்டுவோம். லேஅவுட்ஸ் 3D அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு 1 month டைம் எடுத்துப்போம். அதுக்கு பிறகு ப்ராப்பர் கொட்டேஷன் கொடுத்து கிளியராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 8 ஷாப் இருக்கும். கீழேயும் மேலேயுமா பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 80 to 100 சீட்டிங் கெப்பாசிட்டியோட இருக்கு. ஸோ பொதுவாகவே ஃபுட் கோர்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது அந்த ட்ரைனேஜோட அப்ரூவல், அந்த அப்ரூவல், இந்த அப்ரூவல் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் கட்டணும், இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ரீ ஸ்ட்ரக்சர் பில்டிங் கட்டணும் அப்படிங்கும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்க? இது டிராயிங்ஸு எக்ஸிக்யூஷன் லெவலில் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிறோம். கார்பரேஷன் லைசன்ஸு இது மாதிரி மட்டும் அந்த லேண்ட் ஓனர் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடும், ஒன்றும் சிக்கல் கிடையாது இது ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஒவ்வொரு ஷாப்ஸ் என்னென்ன சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க, உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் இனிஷியலாக பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒவ்வொரு ஷாப்பும் ஃபர்ஸ்ட் 100 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ 2 ஷாப் மட்டும் 200 ஸ்கொயர் ஃபீட்டு, இதுவும் அந்த எக்ஸ்பிரஸ் கவுண்டரும். இதில் நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஏசி பிள்ளையும் உள்ள ஒரு ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல், ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ப்ரூஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். சேஃப்டிக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. ஒவ்வொரு ஷாப்புக்கு என்ன ரெண்டல் போகும்? இப்போ நான் வந்து ஒரு எம்டி லேண்ட் வச்சிருக்கேன்,
நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு ஃபுட் கோர்ட் கட்டினா எனக்கு என்ன ரெண்டல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நீங்க இந்த மாதிரி சென்னையிலாம் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் தான் ரெண்ட். ஓகே, இங்க ஸ்கொயர் ஃபீட் என்ன ஆவரேஜா உங்களுக்கு 300 to 400 rupeesக்கு மேல போகும். ஒவ்வொரு ஏரியா பொறுத்து 600 போகும். நீங்க அண்ணா நகர் மாதிரி ஏரியாலாம் பாத்தீங்கன்னா 600 வரைக்கும் கூட போகும். ஓகே, ஸோ 100 ஸ்கொயர் ஃபீட்னா இன்டூ 600 அல்ல 300 அப்படிங்கறத ஏரியா தான் டிசைட் பண்ணும். நார்மலா அந்த நம்ம ஷீட் போடக்கூடியவங்களுக்கும் இப்போ உங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ், எந்தெந்த இடத்துல நீங்க கரெக்டா? இது வந்து ஒரு நல்ல கேள்வி விக்னேஷ். இது பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா இது நான் ப்ரீ ஃபேப்ரிகேஷன் சொல்லாம இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஃபீலே இருக்காது. ஒரு சிவில் செட்டப்ல தான் தெரியும். அந்த ஃப்ளோர் பாத்தீங்கன்னா கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்கோம். மேலே பாத்தீங்கன்னா டெக்கிங் ஷீட்னு ஒன்று போட்டு காங்கிரீட்டிங் பண்ணி டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 50% சிவில், 50% ப்ரீ ஃபேப் இது ஆக்சுவலா. அதனால நாங்க சொல்லாம யாருக்கு இது ப்ரீ ஃபேப்ன்றதே தெரியாது. புதுசா யாராவது டக்குன்னு பார்த்தாங்கன்னா இது ப்ரீ ஃபேப்ரிகேஷன் பில்டிங்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபுட் கோர்ட் கட்டுறதுக்கு என்ன டைம் எடுத்துக்கிட்டீங்க? இந்த ஃபுட் கோர்ட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சிவில்லேருந்து நம்மளே ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால 5 to 6 months ஆச்சு. மொத்தமா நாங்க ஃபினிஷ் பண்ணி அவர்கிட்ட 6 மாசத்துல ஃபினிஷ் பண்ணிட்டோம். சூப்பர். ஸோ இங்க வந்து ஒரு டைனிங் ஏரியாவும் இருக்கு, மேலேயும் டைனிங் ஏரியா. மேலேயும் டைனிங் ஏரியா, மேலே போய் பார்க்கலாங்களா? தாராளமா பார்க்கலாம். ஸோ இந்த டைனிங் ஏரியாவே வந்து நல்ல ஒரு வியூவோட சூப்பரா பண்ணிருக்கீங்க சார். இதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு? இதுல பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தாலே தெரியும், ஃபுல்லா 2 சைடும் நம்ம டைனிங் பண்ணிருக்கோம். இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் தான். 2 பிரிட்ஜ் ஒன்று கனெக்ட் ஆகுது. ஒரு பிரிட்ஜ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கோம். இன்னொன்னு நான் பண்ணிருக்கிற இந்த ஸ்டீல் ஃபுல்லாவே ஹெவி ஸ்ட்ரக்சர். இன்கேஸ் அவங்க ஃபியூச்சர்ல க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட க்ளோஸ் பண்ணலாம். கவர் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்க கிளாஸாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஷீட்ஸாகவும் போட்டுக்கலாம். ஒரு பார்ட்டி ஹாலை இதை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல நம்ம என்ன அதுக்கான நீட் இருக்கோ அதை வந்து எப்படி வேணாலும் ஆல்டர் பண்றதுக்கான ஆப்ஷன் இதுல இருக்கு. அதெல்லாம் முன்கூட்டியே பிளான் பண்ணி பண்ணிட்டோம் நம்ம இப்போ ஆக்சுவலா. ஸோ ஓவராலா இங்கிருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு வியூவோட, ஸோ மக்களுக்கும் உள்ள வந்தா ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சரும் பில் ஸ்ட்ரக்சரும் வந்து சூப்பரா இருக்கு. ஓவராலா இதுல ஸ்டீல் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு ஐடியா இருக்கா? எவ்வளவு ஸ்டீல் வந்து வெயிட்டேஜா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஒரு 9 to 11 tons இருக்கும். கிட்டத்தட்ட 9000 to 11000 கிலோ நாங்க வந்து சிவில் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். குளத்தூர் டேஸ்டி ஃபுட் ஸ்கொயர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எங்களுக்கு ஸ்ரீராம் இன்ஜினியரிங் குரூப் வந்தாங்க, இந்தியன் கேக்ஸ் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் அவங்களை அப்ரோச் பண்ணப்போ டீட்டெயிலாக எங்களுக்கு எல்லாம் பிளான்லாம் போட்டு கொடுத்து எப்படி செய்யும், எவ்வளோ காஸ்ட் ஆகும் என்றதெல்லாம் நம்மளை டீட்டெயிலாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதன் பிறகு ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணி நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன்றும் சிக்கலுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் ஏதாவது சின்ன சின்ன ரெனோவேஷன் ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ணோம்னா வந்து சொன்னாலும் வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்தியன் கியாஸ்க் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அந்த ப்ரீஃபேப் பில்டிங்ஸ் எல்லாமே ஓனா வந்து பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சென்னை இது கோடம்பாக்கம்ல வந்து ஒரு மேரேஜ் ஹால், ஒரு பெரிய ஹால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. அது என்ன, அது எப்படி இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது கேட்போம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் நம்ம கிட்ட வரும்போது இந்த இடம் வரைக்கும் சிவில்ல பில்டிங் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டாரு. ஓகே, இந்த பில்லர் வரைக்கும் சிவில் பில்டிங் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவருக்கு வேஸ்டேஜாக இருந்தது, எந்த யூஸுமே இல்லாமல். இப்போ நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாரு, இது என்ன பண்ணலாம்னு ஐடியா கேட்கும்போது நம்ம வந்து இது ப்ரீஃபேப்லேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீஃபேப்ன்றது சிம்பிளாக ஒரு மெட்டலில் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரம் தி கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து G+3 வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் 3 ஃப்ளோருக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 ஃப்ளோருக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 ஸ்கொயர் ஃபீட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவருக்கு அது பார்த்தீங்கன்னா சிவிலில் போகிறதோட இது 50% ஒரு காஸ்டிங் வந்திருக்கு. இன்னொன்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு 50 to 60 days கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பொதுவாக இப்போ இந்த சைடு இந்த பில்லருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைக் கான்கிரீட் இது வந்து இருக்கு. ஸோ இது இந்த சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் அண்ட் ஷீட் ஒர்க் இது எல்லாமே. ஓகே, இது வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோங்கிறது யாராவது சொன்னாதான் வந்து இந்த இடத்த கண்டுபிடிக்க முடியுது. உள்ளேயும் வந்து பெருசா கண்டுபிடிக்கிற எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லாமல் வித் இன்டீரியரோடய சேர்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அந்த இன்டீரியரும் பார்க்கும்போது அப்படியே இதோட மெர்ஜ் ஆகிடும். ஸோ இந்த பில்டிங் வந்து உங்ககிட்ட வரும்போது இது இந்த சைடு வால்லாம் கட்டி முடிச்சு ஃபினிஷ்டு பில்டிங்காக தான் இருந்தது இது. ஓகே, இந்த சைடு வாலை எடுத்துட்டு நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி. ஆமாம், அப்புறம் அவருக்கு இந்த ஸ்பேஸ் பத்தலை, இந்த இடமும் வேஸ்டேஜாக இருந்தது. ஸோ நம்ம இந்த சைடு ஃபுல்லாக கட் அவுட் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாய், மைசெல்ஃப் தினேஷ், D7 ஃபவுண்டர். ஸோ என்னோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து நிறைய சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட போய் பேசிட்டு இருந்தேன். நிறைய பிச் பண்ணது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. தென் நான் வந்து இந்தியன் கியாஸ்க் கிட்ட வந்து பேசினேன். அவங்க வந்து எனக்கு ஒரு 4-5 பிளான் கொடுத்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ஒரு ஃபுல் லே அவுட்டை வந்து எனக்கு 3 விதமா ஐடியா லே அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அதுல எனக்கு ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஐடியா ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பட்ஜெட் வைஸ்ல ரொம்ப ஃபிளெக்சிபிளாகவும் இருந்தது. அண்ட்
இது பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்தியன் கேஸ் வந்து ஒரு 6 months or 5 months நடக்கிற ஒரு விஷயத்த எனக்கு ஒரு 1 month 1.5 monthக்குள்ள முடிச்சு ஆன் டைம்ல டெலிவரி பண்ணியிருந்தாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாம எனக்கு வித் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்ல என்னென்ன அடிஷ்னல் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே சேர்த்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் மட்டும் இல்ல, I prefer and I refer Indian Chaos for prefabricated constructions. ஹாய், என் பேர் சையத் சுவேல். ஐ ஃப்ரம் ஜாரா கேட்டரர்ஸ். ஜாரா கேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஒரு கேட்டரிங் கம்பெனி. ஒரு பாஸ்ட் 10 years வந்து சென்னையில் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எம்டி லேண்டாக வாங்கிட்டோம். இப்போ இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் ஒரு 1 year இல்லை அது மேலே கூட ஆகும். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்ட்டும் கொடுக்க முடியாது. அப்புறம் எனக்கு மைண்டில் ரொம்ப பேர் வந்து அந்த கியாஸ்க்கு இந்த கியாஸ்க்கு அதெல்லாம் பாருங்க சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு யாரும் சொல்ல, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு ரெஃபரன்ஸ் தான் வந்தது. ஒரு ரீல் அனுப்பிச்சுட்டார் அவர், இந்த இந்தியன் கியாஸ் சொல்லிட்டு ஒரு அம்பத்தூரில் இருக்குது, ஜஸ்ட் கோ அண்ட் அப்ரோச் டைம் பாருங்க சொல்லிட்டு. ஸோ நான் இந்த இடம் ஆரம்பிக்கிறதுக்கு நான் போன ஒரே ஒரு இந்தியன் கியாஸ் தான். வேறு யார்கிட்டும் நான் போகல, ஒரு கொட்டேஷனும் வாங்கலை, ஒரு அப்ரோச்சும் பண்ணல, எதுவுமே போகல. அங்கே போனேன், அவங்க ஒர்க் பார்த்தேன். அவங்க ஒர்க் மீன்ஸ் அவங்க கம்பெனியை பார்த்தேன், ப்ளஸ் அவங்க பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. அந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தது. சரி, வி கேன் பிளைண்ட்லி ட்ரஸ்ட் தேம் சொல்லிட்டு அவர்கிட்ட போனேன். அதுக்கப்புறம் அவங்க நம்ம இடத்துக்கு வந்தாங்க, வந்து இந்த லொக்கேஷனை பார்த்தாங்க. என்னோட ஐடியா சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் பண்ணோம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. தென் அவங்க அந்த ஸ்ட்ரக்சரை போட்டு எல்லாம் டிசைன் போட்டு கொடுத்தாங்க, கொட்டேஷன் சொன்னாங்க, அவ்வளோதான். அப்போது ஆரம்பித்த ஜேர்னி தான். கரெக்டாக ஒரு 70 days சொன்னார். ஆனால் 50 daysல ப்ராஜெக்ட் நீட்டாக சூப்பராக, அதுக்கு தேவைப்பட்ட மெட்டீரியலோ எல்லாம் நீட்டாக அந்தந்த இதுக்கு கரெக்டான ஆள் வச்சுருக்காரு. வெரி ட்ரஸ்டபுள் கம்பெனி. கேரண்டியாக நம்ம அவர் வந்து பிளைண்டாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் இந்தியன் கியாஸ்க்கு. ஸோ இந்தியன் கியாஸ்க், ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்தியன் கியாஸ்க் என்ன பண்ணுறீங்க அண்ட் எவ்வளோ வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். 17 years இருக்கும். வி ஆர் பயோனியர் இன் கியாக்ஸ் இண்டஸ்ட்ரி. என்னுடைய இந்தியன் கியாக்ஸ் அப்படின்ற பேரை பார்த்து தான் நிறைய பேர் கியாக்ஸே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ வி ஆர் இன் பயோனியர்னு வச்சுங்களேன். அது மோர் தென் 1500 கியாக்ஸ்க்கு மேலே பேன் இந்தியா பண்ணிட்டோம். ரியலாகவே காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் பண்ணிட்டோம். அதில் ஒரு பெரிய லெவல் செட் ஆஃப் பீப்புள்ஸை நம்ம வச்சுருக்கோம். ஸ்டில் சென்னை மார்க்கெட்டில் ஒரு 50 to 60% மேலே கியாக்ஸ் மார்க்கெட் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ப்ரீ ஃபேப்ரிகேஷன் பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள். இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங்ஸ்னால் என்ன, இதோடைய லைக் இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுகோல் இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். கியாக்ஸுக்கும் ப்ரீ ஃபேப்ரிகேஷன் பில்டிங்குமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா கியாக்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம 200 square feet அடைக்கிடணும். ப்ரீ ஃபேப்ரிகேஷனுக்கு லிமிட்டடே கிடையாது. பேர் மினிமம் 600 square feetலேருந்து நம்ம வந்து ஒரு 10,000 square feet வரைக்கும் கூட பண்ணலாம். இதுதான் பெரிய டிஃப்ரெண்ட்டு. கியாக்ஸ்னால் ஒரு சின்ன லெவலில் லாஜிஸ்டிக் மூவ்மெண்ட்டில் பண்ணுறது. ப்ரீ ஃபேப்ரிகேஷன் வந்து அவங்களுடைய கனவுகள் தான் அதோட முடிவு. ஸோ இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? லைக் இது ஏன்னா இப்போ நம்ம உட்காந்துருக்க கூட ஒரு ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங் தான். இது ஒரு ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு கெஃபே இல்லையா, இது நம்ம ஷோலிங்கநல்லூரில் ஒரு கெஃபே. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம், இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்? ஏன் இதை வந்து கம்ப்ளீட்லி இந்த கியாஸ்கை தாண்டி இல்லை ஒரு சிவில் ஸ்ட்ரக்சரை தாண்டி இந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பில்டிங்ஸை வந்து மக்கள் ப்ரிஃபர் பண்ணணும்? என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? 2 பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, இந்த ப்ரீ ஃபேப்ரிகேஷன் பில்டிங்கோட காஸ்ட்டை லைஃப்பை பொறுத்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சிவிலுக்கு அப்படி கிடையாது. சிவில்னா நீங்கள் ஒரு சிஸ்டம் இருக்கும், அதுக்குள்ளார தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். அது ரொம்ப முக்கியமான எலிமெண்ட்டு. இது எவ்வளோ வருஷம் லைஃப் இருக்கும் அப்படின்றத பொறுத்து காஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லுக்கு. இப்போ நீங்கள் ஒரு சிவிலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்புறமா இன்டீரியருக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஆனால் நம்மளுது அப்படி கிடையாது. நம்ம பண்ணும்போதே ஒரு லேஅவுட் போடுறோம், கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3D டிசைன் பண்ணுறோம், கிளைண்ட்டோட இன்புட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம், அப்புறம் இது ஒரு ஃபுல் பிளெஜ்டு ப்ராடக்டாக கொடுக்குறோம். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எங்களுக்கு உள்ள டிஃபரெண்ட் என்னென்னா, we are given ப்ராடக்ட்ஸ். ஒரு எக்ஸ்க்ளூசிவ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கார்ப்பரேட் ஒரு நிறைய பெங்களூர் ஒரு ஃபாரின் ஸ்டைலில் இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம மாற்றிருக்கோம் ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் குயிக் டெலிவரி. நீங்கள் சிவிலுக்கு இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஆகக்கூடிய நாட்களை விட நம்ம 40-50% கம்மியாகவே இந்த ப்ராடக்டை பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுவோம். இப்போ நம்ம ஷோலிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய பேக்கன் ஆர்ட்ஸ் ஸ்டுடியோங்கிற ஒரு கெஃபேல தான் நம்ம இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் அவங்க எப்படி வந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்க அண்ட் அவங்களோட ஐடியா என்னவா இருந்தது, நீங்கள் எப்படி இதை பிச் பண்ணி அண்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு அவங்க நம்மளை வந்து ரீச் பண்ணாங்க. அவங்க நிறைய பேர் செக் பண்ணிட்டு தான், எல்லார் கிளைண்ட்டும் அப்படி தான் வருவாங்க. பட் அவங்களுக்கு நம்மளுடைய நார்ம்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் பிடிச்சிட்டதுனால அவங்க ஒர்க் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இந்த ப்ரீஃபேப் பில்டிங்ஸை நம்ம இப்போ ஒருத்தங்க ப்ரிஃபர் பண்ண, ஒருத்தங்க இந்த மாதிரி ஓகே இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இது நான் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க கிட்ட என்ன இருக்கணும், அவங்க எப்படி ரெடியாக இருக்கணும்? சாயில் வந்து எங்களுக்கு இஷ்யூவே கிடையாது. ஏன்னா நாங்கள் பெரிய அஸ்திவாரம் போட போகிறது கிடையாது.
ஆனால் அப்ரூவல்ஸ்ன்றது வாங்கிக்கணும். லோக்கல் பாடி அப்ரூவலோ கார்ப்பரேஷன் அப்ரூவல்ஸோ என்ன அப்ரூவல் இருக்கோ நாங்கள் கொடுக்குற டிராயிங்ஸை வச்சே வாங்கிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் லைனிங் கிடைக்கும், எலக்ட்ரிக்கல் லைனிங் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ப்ரீஃபேப்ன்றதே ஒரு 60% மெட்டல் அண்ட் வுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதும், ஒரு 40% சிவிலும் மிக்ஸ் ஆன ஒரு ஒர்க்கு தான் இது ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு ப்ரீஃபேப் பில்டிங்ஸை வந்து ஒருத்தங்க எடுக்கணும்னா இன்னைக்கு நம்ம பார்த்தது நிறைய ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்துருந்தோம், ஒரு கெஃபே ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்? எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து நிறைய குடோன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். வெறும் நீ குடோன்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்கன்னா ஃப்ரேம் பிடிச்சி ஷீட் மட்டும் போடுவாங்க. அதுக்கு பதிலாக ஒரு மெடிக்கல் பேஸ்டு குடோன்ஸ் பண்ணுறோம். ஒரு நல்ல தரமான குடோன் பண்ணுறோம்னா நம்ம ப்ரீஃபேப்ரிகேஷனை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். வேற ஹவுசஸுக்கு பக்காவாக யூஸ் ஆகும். பெரிய பேக்கரி செட்டப் பண்ணுறாங்க, அதுக்கான ப்ரொடக்ஷன் யூனிட் வேணும், அதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும். நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஃபேப்ரிகேஷனில் நாங்கள் பார்ட்டி ஹால்ஸ் பண்ணியிருக்கோம், செங்கல்பட்டில் பண்ணியிருக்கோம், கோடம்பாக்கத்தில் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அந்த கோடம்பாக்கம் ப்ராஜெக்ட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் இதில் பண்ணி கொடுத்துருந்தது. ஸோ இந்த அளவுக்கு மைன்யூட் ஒர்க்கும் இதில் பண்ண முடியும். சின்ன ஒரு வேலை தான், பட் ஆனால் அதையும் வந்து நீங்கள் எடுத்து பண்ணி நீங்கள் அதில் கவனிச்சிங்களான்னு தெரியல, பக்கத்தில் ஒரு பெரிய கூவம் கால்வா ஓடிட்டு இருந்தது. அப்போ நம்ம ஓவராக அதுக்கு டெப்த் கொடுத்து பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துலேருந்து நான் 3 மாடி ஏற்றுனது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பொதுவாக இன்னைக்கு மக்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்லை வந்து ஒரு கியாஸ்கோவே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அதில் 2 விஷயம் கேட்பாங்க. ஒன்று கியாஸ்க்னா எனக்கு எத்தனை நாளில் கிடைக்கும் அண்ட் என்ன ப்ரைஸில் கிடைக்கும். இதே தான் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் வந்து பொருந்தும். ஸோ இப்போ ப்ரீஃபேப் பில்டிங்ஸுக்கு காஸ்டிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அண்ட் அடுத்தது இது எவ்வளோ டேஸில் வந்து நம்ம இது பண்ண முடியும்? காஸ்டிங் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா டிசைன் பொறுத்து தான். நம்ம என்ன டிசைன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் காஸ்டிங் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தம்பு ரூல் காஸ்டிங்கை நான் சொல்லணும்னு நினச்சா 1400லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 4000 வரைக்கும் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங்லாம் மோர் தென் 4000 மேலே ஆயிருக்கு. ஸோ இது அந்த லுக்கு ஃபீலு என்ன நம்ம இதில் எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கும் போது இதோட காஸ்டிங்கை வந்து நம்ம ஒரு சிவில் மாதிரி சொல்லிட முடியாது. ஸோ இன்னைக்கு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனே 2200-2200க்கு மேலே போகுது. இப்போ நீங்கள் 1400லேருந்தே வந்து 1400லேருந்து ஒரு பேசிக்காக ஒரு குடோன் மாதிரி வேணும், ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வேணும், ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் மாதிரி வேணும்னா நம்ம 1400லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் இன்னொரு முக்கியமான சிக்கல் எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. சிவிலுக்கும் எங்களுக்கும் எலக்ட்ரிக்கல் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டே கட்டினாலும் அவங்களுக்கு 7-8 lakhs தான் ஆகும் எலக்ட்ரிக்கல். எனக்கு இந்த யூனிட்டுக்கு மட்டுமே 8 lakhs எலக்ட்ரிக்கல் ஆயிருக்கு. டைம் ஆஃப் டெலிவரி லைக் என்ன டைம் எடுத்துப்போம்? ஏன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் போது நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம், ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 6லேருந்து 10 மாதம் ஆகக்கூடிய ஒரு பில்டிங் எடுத்துக்குவோம். இல்லை இந்த ப்ராஜெக்டே எடுத்துக்குவோம். இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ்வலாக என்ன டைம் எடுத்து? சிவிலை விட நம்ம வந்து ஒரு 40% சீக்கிரமாக கொடுத்துடலாம். ஒரு ப்ராஜெக்ட் சிவிலுக்கு 100 days ஆகுதுன்னா ப்ரீஃபேப்ரிகேஷனில் 60 to 70 days முடிச்சிடலாம் வித் இன்டீரியரோட. ஸோ இந்த ப்ரீஃபேப் பில்டிங்ஸில் இப்போ நீங்கள் பண்ண நிறையா ப்ராஜெக்ட் பார்த்துருந்தோம், ஒரு ஃபுட் கோர்ட் கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ பொதுவாக இன்றைக்கி ஃபுட் கோர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஃபுட் கோர்ட் பண்ணணும்னு இப்போ நான் உங்ககிட்ட வரேன்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் வந்து எனக்கு உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ண முடியுது? எல்லாமே பண்ணிடலாம். ஒன்லி லோக்கல் பாடி லைசன்ஸை தவிர மீதி எல்லா சப்போர்ட்டும் நம்ம பண்ணிடலாம். ஈவன் ஒரு நல்ல இடமா இருக்குது, அந்த இடம் வந்து ஒரு ஹேப்பனிங் பிளேஸாக இருக்குன்னா தான் அவங்க வந்தால் கூட நான் சொல்வேன், நீங்கள் இந்த இடத்துல ஃபுட் கோர்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாதுன்றது கூட நான் சொல்லிவிடுவேன். வேலைக்கு ஆசைப்பட்டு நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதை தாண்டி இன்னொரு பெரிய ஹெல்ப் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிளைண்ட்ஸுக்கு பிராண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரு 10 கடை இருக்குன்னா அந்த 10 கடைக்கான பிராண்ட்ஸ் உள்ள கொண்டு வர கிட்டத்தட்ட ஒரு 6-7 கடையாவது நம்ம பிராண்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம் கண்டிப்பாக. அதில் எந்த விதமான நம்ம கமிஷனோ இதெல்லாமே எதுவும் வச்சுக்கிறது இல்லை. கிளைண்ட் நமக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, பிராண்டை வந்து அசோசியேட் பண்ணுறோம், இது நல்ல இடம் சார் எடுத்துக்கங்கன்னு சொல்லிடுறோம். ஸோ ப்ரீஃபேப் பில்டிங்ஸ்னு பார்க்கும்பொழுது எந்தெந்த கைண்ட் ஆஃப் பர்பஸுக்கு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம இருக்குது சார்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஷாப்ஸு கமர்ஷியல் பில்டிங்ஸ் பண்ணுறோம். ப்ரீஃபேப் பில்டிங்கில் வீடு பண்ண முடியுமா, ஃபார்ம் ஹவுஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம், வீடு பண்ண முடியாது. நீங்கள் சிவிலோட குவாலிட்டியும் தரத்தையும் நீங்கள் ப்ரீஃபேப் பில்டிங்கில் கொடுக்க முடியாது. சிவில்ன்றது ஒன்று மக்களோட மனசில் வந்து பதிஞ்சு போன விஷயம். இது வந்து கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். இன்னொன்று ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு G+2 வரைக்கும் ஒரு துணிக்கடை பண்ணுறீங்கன்னா அது பண்ணலாம். டெக்ஸ்டைல் ஷோரூம் கம்ப்ளீட்லி ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் ஒரு இடத்துல லீஸ் லேண்ட் எடுத்திருக்கீங்க ஒரு 10 வருஷம், ஓசூரில் அப்படி தான் பண்ணுறாரு, 10 வருஷம் லீஸ் லேண்டு. நாங்கள் குயிக்காக அதை வந்து ஒரு 6 monthக்குள்ளார அவருக்கு மொத்த கிட்டத்தட்ட 3000 square feet ஃபினிஷ் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். ஹோட்டல் ஆகார்னு ஓசூரில் இருக்கும்.
அது ஒரு ப்ரீஃபேப் பில்டிங்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லீஸ் லேண்டுக்கு எங்களை யூஸ் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். எனக்கு ப்ரீஃபேப் பில்டிங்ஸ்னு பார்க்கும்பொழுது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நானுமே பார்த்துருக்கேன். ஏன் ஒருத்தங்க வந்து இந்த ப்ரீஃபேப் பில்டிங்ஸ் போகும்பொழுது இந்தியன் கியாஸ்கை ப்ரிஃபர் பண்ணுறது? 2 விஷயம். நாங்கள் கமிட்மெண்ட்டாக இருப்போம். வேலைக்கு ஆசைப்பட்டு ஒரு வேலையை எடுத்துக்க மாட்டோம். 2வது அவங்க கேட்குற டைம் லைனுக்குள்ளார எங்களால் கொடுக்க முடியாதுன்னு அந்த ப்ராஜெக்டை நினச்சோன்னா அதை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி நான் வந்து வேண்டான்னு சொல்லிடுவேன். ஸோ வேலையை எடுத்து வச்சுக்கலாம், எல்லா வேலையும் ஆசைப்பட்டு எடுத்து வச்சுக்கிட்டு கிளைண்ட்டை வந்து கஷ்டப்படுத்த மாட்டோம். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து எங்களை வந்து இந்தியன் கியாக்ஸ் 10% அதிகம்னு சொல்லுவாங்க, பட் சீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலாக டைம்லி டெலிவரியும் எங்ககிட்ட இருக்கும். அண்ட் பொதுவாக இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 விதமான பீப்புள் இருக்காங்க. ஒன்று ஸோ அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று ஒரு ரெண்டல் ஸ்பேஸாக வந்து வாடகைக்கு விடணும் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக வாடகைக்கு அப்படின்னு பார்க்கும்போது பில்டிங் நம்ம இப்போ நீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரிய டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போது ப்ரீஃபேப் அப்படிங்கிறவங்க ரெண்டல் பர்பஸ்க்கோ அல்லது வேறு என்ன பர்பஸ்க்கு வந்து யாருக்கெல்லாம் இது ஆப்டாக இருக்கும் சார்? ரெண்டல் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லாவே ஆப்ட் ஆகும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் மாடலில் அவங்க போயிட்டாங்கன்னா இன்டீரியர் வந்து வரக்கூடிய கிளைண்ட்ஸ் தான் பண்ணிக்க போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி இன்டீரியர் எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் சிவிலை விட நம்ம கம்மியாகவே ரெண்டல் பர்பஸ்க்கு பண்ணிடலாம். 2 விஷயம் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஒன்று, சிவில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டைம் டியூரேஷன் அதிகமாக இருக்கும். ப்ரீஃபேப் பண்ணும்போது டைம் டியூரேஷனும் கம்மியாக இருக்கும், காஸ்டிங்கும் நம்ம கம்மியாக பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது G+1 வரைக்கும் நம்ம சிவிலோட கம்பேரிட்டிவ்லி கம்மியாக கொடுக்கலாம். G+1க்கு மேலே போகும்போது சிவிலை விட இது அதிகமாகிடும். ஏன்னா யூஸ் பண்ணுற மெட்டலோட வெயிட் வந்து அதிகமாகிடும் நம்ம அதிகமாகிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவிலில் வந்து கட்டுறாங்கன்னா ஒரு பீரியடில் அவங்களுக்கு ரெண்டல் ஸ்டார்ட் பண்ணுறதே அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 12 to 13 months ஆகுதுன்னா நம்ம ஒரு 6 monthக்குள்ளே முடிச்சுட்டோம்னா அவங்களுக்கு அந்த 7-8 மாதமான ரெண்டே மிச்சமாயிடும். இப்போ ஒரு மாதத்துக்கு 1 lakh வச்சுக்கிட்டிங்கன்னா 8 lakhs மிச்சமாயிடும். அந்த ROI வந்து சிவிலை விட ப்ரீஃபேப்பில் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஒரு பக்கம் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு 30 to 40% இங்கே காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது. அது போக ஒரு இடத்துல ரெண்டலும் நம்ம வந்து மிச்சப்படுத்தலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து உங்களுடைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருந்தோம். அந்த எதனால் இதை வந்து ப்ரிஃபர் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ப்ரீஃபேப் பில்டிங்ஸ்க்காக கமர்ஷியல் பர்பஸ்க்காக அவங்களை வந்து ரீச் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணுறேன். நன்றி. தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கியாஸ் அவங்களுடைய அடுத்த வெர்ஷனை வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இவங்களோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். அண்ட் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு நம்மளுடைய இருப்பது உங்கள் பிசம்பா. நன்றி, வணக்கம்.